எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ இன்றைய வகுப்புல மறைமலர் இதழில் இருந்து சில முக்கியமான கட்டுரைகளை நம்ம வாசிக்க இருக்கிறோம். இந்த கட்டுரைகளுடைய விளக்கங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு 2 கட்டுரைகள் நம்ம வாசிக்கலாம். ஸோ முதல் கட்டுரை தலைப்பு இதய நோய்களில் இருந்து பாதுகாக்கப்பட. வாசிக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இதயம் என்ற உறுப்பிற்கான உற்பத்தி சக்தியை வழங்குவது கல்லீரல் என்ற உறுப்பாகும். உற்பத்தி சக்தி என்பது ஒரு உறுப்பின் இயக்கத்திற்கான அடிப்படை ஆதார சக்தி என்று புரிந்து கொள்வோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட உறுப்பின் இயக்கத்தை எந்த சக்தி முதன்மையாக துவங்கி வைக்கின்றதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட உறுப்பின் இயக்கத்திற்கு எந்த சக்தி அடிப்படை தேவையாக இருக்கின்றதோ அதனை உற்பத்தி சக்தி என்று அக்குபங்சர் மருத்துவத்தில் குறிப்பார்கள். அக்குபங்சர் மருத்துவம் படித்திருப்பவர்களுக்கு இது தெரியும். ஸோ அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? உற்பத்தி சுற்று படிக்கிறோம். அதாவது மண்ணீரல் உற்பத்தி சக்தியை நுரையீரலுக்கு வழங்குகிறது, நுரையீரல் உற்பத்தி சக்தியை சிறுநீரகத்துக்கு வழங்குகிறது, சிறுநீரகம் உற்பத்தி சக்தியை கல்லீரலுக்கு வழங்குகிறது, கல்லீரல் உற்பத்தி சக்தியை இதயத்துக்கு வழங்குகிறதுன்னு படிச்சோம். அப்போ இந்த உற்பத்தி சக்தி அப்படிங்கிறது நம்ம என்ன படிக்கிறோம்? தாய் மகன் உறவுன்னு படிக்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அக்கறை கொடுப்பாங்களோ அந்த மாதிரிதான் இந்த உற்பத்தி சக்தி அப்படிங்கிறது புரிஞ்சோம். இப்போ ஒரு ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேர் யாருக்கிட்ட இருந்து இருக்கும்? அவங்க அம்மா கிட்ட இருந்தானே இருக்கும். அந்த மாதிரி அப்போ உற்பத்தி சக்திங்கிறத நம்ம அந்த அடிப்படையில தான் புரிஞ்சுக்கணும். அதை நான் அந்த கட்டுரையிலையும் குறிப்பிட்டிருக்கேன். அனைவரும் இதனை எளிமையாக புரிந்து கொள்வதான இதயம் என்ற உறுப்பிற்கு கல்லீரல் ஒரு தாய் போல செயல்படுகின்றது என்று புரிந்து கொள்ளலாம். ஒரு தாய் தனது மகனை எப்படி பேணி பாதுகாத்து வளர்ப்பாளோ அதே போல நமது இதயத்தை நமது கல்லீரல் பேணுகிறது, அதனுடைய இயக்கங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது, அதனுடைய இயக்கங்களுக்கு உதவி செய்கின்றது என்று நாம் அறிந்து கொள்வோம். இந்த இடத்துல கல்லீரல் தான் இதயத்தினுடைய அம்மாவா இருக்குது. கல்லீரல் கிட்ட இருந்துதான் உற்பத்தி சக்தி என்ற மிக முக்கியமான உயிராற்றல் இதயத்தின் இயக்கத்திற்கு செல்லுகிறது. அது எப்படிப்பட்ட ஆற்றல் படிச்சோம்? இதயத்தினுடைய இயக்கத்துக்கு முதன்மையான தேவையே அந்த ஆற்றல். மற்ற எந்த ஆற்றல்களையுமே இந்த ஆற்றல் இருந்தால்தான் எடுத்துக்கொள்ளவே முடியும் என்று நாம் புரிந்து கொள்ளுவோம். அப்ப இதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா கல்லீரல் ஆரோக்கியமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியன்றதே நமக்கு இங்க புரிய ஆரம்பிக்குது. நமது இயக்கம் நிறைவான இயக்க ஆற்றலோடு ஆரோக்கியமான தன்மையில் இயங்க வேண்டுமெனில் அதற்கு நமது கல்லீரல் தான் இதயத்திற்கு முதன்மையாக உதவி செய்ய வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் கருத்து. அவ்வாறு உதவி செய்வதற்கு கல்லீரல் அதனுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது கருத்து. அதாவது இதயத்தின் இயக்கங்களுக்கு கல்லீரல் ஒரு தாய் போல உதவி செய்கின்றது என்று புரிந்து கொண்டோம் அல்லவா? அந்த தாய் ஆரோக்கியமாக இருந்தால்தானே மகனை நல்ல முறையில் பார்த்து கொள்ள முடியும். ஆக நாம் நம்முடைய கல்லீரலின் சக்தியை நல்ல முறையில் பார்த்து கொண்டாலே அது நமது இதயத்திற்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு உறுதியான அம்சமாக இருக்கும். இதய நோய்கள் பற்றி நமக்கு எந்த விதமான அச்சமும் தேவையானதாக இருக்காது. இப்போ இன்னைக்கு இதயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது நம்ம படிக்கிறோம். சமூகத்துல பாக்குறோம், இதயம் சம்பந்தமான ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உடனே ஒரு அவசரமான ஒரு கேர் கொடுக்குறாங்க. அப்போ இதயம் ஒரு பிரச்சனைக்கு உட்படுது அப்படின்னா அது இதயம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. அது கல்லீரல் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம். அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது கல்லீரல் தான். ஏன்னா கல்லீரல் தான் உற்பத்தி சக்தியை கொடுக்குறது. யாருக்கு? இதயத்துக்கு. புரிஞ்சுக்க முடியுமா? அப்போ நெஞ்சு வலி, மாரடைப்பு, ரத்த அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான மாறுபாடுகள், அதாவது குறைந்த ரத்த அழுத்தம், இயல்புக்கு மீறிய உயர் ரத்த அழுத்தம், இன்னும் இதயம் சார்ந்த எந்த ஒரு குறைபாடும் ஒருவருக்கு உருவாகின்றது என்றாலே அவரின் கல்லீரலின் சக்தி முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கவில்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இயல்புக்கு மீறிய உயர் ரத்த அழுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ரத்த அழுத்தம் உயர்வது என்பது இயல்பான ஒன்றுதான். நம்முடைய தேவைகளுக்கும் சூழல்களுக்கும் ஏற்ப உயர்வது என்பது இயல்பான ஒன்றுதான். அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா இயல்புக்கு மீறிய உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ புரிதல் நம்ம எல்லாருக்குமே, இந்த கல்லீரல் தான்
இதயத்தினுடைய இயக்கத்துல ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துகிறது. நம்ம அக்குபஞ்சர்ல படிச்சிருக்கோம். அதாவது கல்லீரலை வந்து நெருப்பின் திரி என்று நாம் சொல்லுவோம். அம்மான்னு சொல்றோம், அதே மாதிரி நெருப்பின் திரி என்று சொல்லுவோம். அப்ப நெருப்புக்கான அடிப்படையே அந்த திரி தான். ஒரு விளக்கு இருக்கு, விளக்கு எரியுதுன்னா அந்த திரியை பிடிச்சுக்கிட்டு தானே எரியுது. அந்த திரியை நம்ம கீழே இறக்கி விட்டா நெருப்பு அப்படியே அணைஞ்சிரும். திரியை மேலே ஏற்றி விட்டா நெருப்பு நல்லா உயரும். இப்ப திரி தான் முக்கியம். அப்போ கல்லீரல் வந்து அந்த இதயத்தினுடைய அந்த எழுச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. கல்லீரல் கான்சியஸா இல்லை அப்படின்னா இதயத்தினுடைய அந்த எழுச்சியில வந்து ஒரு மிகைத்த போக்கு ஏற்பட்டு, அதாவது ஒரு 150 பிபி இருந்து பண்ண வேண்டிய விஷயத்த 160 170 போக ஆரம்பிச்சு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தன்மை உருவாகி. ஸோ அந்த அடிப்படையில லிவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது பிபி மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, இதயம் சம்பந்தமாக நாம் நோய்கள் என்று அறியக்கூடிய பெரும்பாலானவைகள் இதயத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டவைகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக. அடுத்து, கல்லீரலின் இயக்க சக்தியை சரியான தன்மையில் நாம் பேணிக் கொள்வதில் மிக முதன்மையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் அம்சம். இப்போ கல்லீரல் தான் முக்கியம்னு நம்ம படிச்சாச்சு. இப்ப இந்த கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. நமது இரவு தூக்கத்தை முறைப்படுத்தி கொள்வதா. நமது இரவு தூக்கத்தை முறைப்படுத்தாமல் வேறு எந்த செயலை செய்தாலும், வேறு எந்த மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றினாலும் அது கல்லீரலின் இயக்க சக்தியை முழுமைப்படுத்துவதில் உறுதியான தன்மையில் உதவி செய்யாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்லீரல் சரி பண்ணணும்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நைட்டு தூக்கத்தை ஒழுங்குபடுத்துறதா. அதை செய்யலைன்னா, அதை செய்யாம வேற எதை நீங்க செஞ்சாலுமே ஒழுங்குபடுத்த முடியாது. இது எதுக்காக இந்த கட்டுரையில நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து லிவர் டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு ஒரு வழிமுறையை நம்ம கேள்விப்படுறோம். நிறைய இயற்கை மருத்துவ நிபுணர்களுமே அதை வலியுறுத்துறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க தூக்கத்தை ஒழுங்குபடுத்தினால்தான் வேலையாகும். இல்லாட்டினா நீங்க என்ன டீடாக்சிபிகேஷன் பண்ணாலும் அது ஒன்றும் செய்யாது. எந்த விதமான நன்மைகளையும் நம்ம அடைந்து கொள்ள முடியாதுங்கிறதுனாலதான் இந்த இடத்துல அந்த கருத்தை நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன். இப்போ தூக்கத்தை முறைப்படுத்தாமல் வேறு எந்த செயலை செய்தாலும், வேறு எந்த மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றினாலும் அது வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணாதுன்னு புரிஞ்சுக்கும். இப்போ இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இரவு 9-10 மணியை கடந்து இரவு உணவை உண்பதும், தொலைக்காட்சி அலைபேசிகளில் நேரம் செலவிடுவதும், இன்னும் பல்வேறு விதமான வேலைகள் மற்றும் கேளிக்கைகளில் ஈடுபடுவதும் சாதாரணமாக ஒன்றாக மாறி இருக்கின்றது. இந்த ஒரு வாழ்வியல் தவறுதான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மனிதர்களின் இதய நோய்களுக்கும் இன்னும் பல்வேறு விதமான நோய்த்தன்மைகளுக்கும் மூல காரணமாக இருந்து வருகிறது. இப்போ இதெல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. நைட்டு கண் முழிக்கிறது, டிவி பார்க்கறது, ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது கேஷுவல் ஆயிடுச்சு. எப்பயாவது ஒரு அவசர சூழ்நிலைகள், முக்கியமான வேலைங்க, தவிர்க்க முடியாத வேலைங்க, அதனாலதான் நான் வந்து இவ்வளவு நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் சொன்ன காலங்கள்லாம் இருந்தது. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்காங்க தெரியுமா? இந்த இரவு பொழுத வந்து சரியான தன்மையில அணுகிறது இல்லை, ரொம்ப கேஷுவலா அதை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்றது புரிஞ்சு. ஸோ தூக்கத்தின் மதிப்பை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூக்கம் உடல் அளவிலும் மனதளவிலும் நமக்குள் ஏற்படுத்தும் மகத்துவமிக்க நன்மைகளை உணர்ந்து கொண்டு நமது தூக்கத்தை முறையாக பேணி வர வேண்டும். இது நமது ஆரோக்கிய வாழ்விற்கான ஒரு உறுதியான அடிப்படையாகும். முக்கியமாக கல்லீரலுக்கும் நமது இதயத்திற்குமான சக்தி பரிமாற்றம் நமது முறையான தூக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைகிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு இன்று முதலாக நமது இரவு தூக்கத்தை நாம் முறைப்படுத்தி கொள்ள தொடங்குவோம். இரவு 9 மணிக்கெல்லாம் நமது அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு உறங்க செல்ல பழகும். இங்க இந்த பேராகிராஃப்ல வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் 2. கல்லீரலுக்கும் இதயத்திற்குமான சக்தி பரிமாற்றம். என்ன சக்தி பரிமாற்றம்? இந்த உற்பத்தி சக்தி பரிமாற்றம் தான். ஸோ உற்பத்தி சக்திங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான எனர்ஜிங்க. நம்ம அக்குபஞ்சர்ல படிக்கிறோம், இந்த உற்பத்தி சக்தி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கட் ஆகாது. ஏன்னா அது ஒரு ஹெவியான ஸ்ட்ராங்கான பாண்ட். அக்குபஞ்சர்ல நம்ம படிக்கிறோம், எமோஷனல் டிஸார்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் உற்பத்தி சுற்றுடைய தன்மையில ஒரு பாதிப்பு ஏற்படும். மற்றபடி நம்ம உணவு முறைகள்ல, தண்ணி குடிக்காம இருக்கிறதுல, இதர வாழ்வியல் தவறுகள்ல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கட்டுப்பாட்டு சுழற்சியில தான் மாற்றங்கள் ஏற்படும். அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். எமோஷனல் டிஸார்டர்ஸ் வந்தா மட்டும்தான் உற்பத்தி சுற்று பாதிக்கப்படும். இப்ப கட்டுப்பாட்டு சுற்றுங்கிறது வந்து ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான உறவை போன்றது. உற்பத்தி சுற்றுன்றது ஒரு அம்மாவுக்கும் மகனுக்குமான உறவை போன்றது. இப்ப டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பெரிய பாண்டிங் கிடையாது. ஸ்கூலுக்கு போனா சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். ஆனா அம்மா அப்படி கிடையாது.
நீங்க ஸ்கூலுக்கு போனா கூட பையன் நல்லா படிக்கிறானா, சாப்பிட்டானா, ஒழுங்கா இருக்கானான்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அம்மாவுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய மகனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு முக்கியமானது. அப்ப அந்த தொடர்புல பாதிப்பு வருதுன்னா எப்ப வரும்? நம்முடைய மனசுல ஒரு நெகட்டிவான எமோஷன்ஸ் வரும்போதுதான் பாதிப்பு வரும். ஆனா இந்த கல்லீரலுக்கும் இதயத்துக்குமான இந்த உற்பத்தி சுற்றுடைய இந்த பிணைப்பிலேயே தூக்கம் சரியா இல்லைனாலே பாதிப்பு வந்துரும். அப்போ ஒரு நெகட்டிவ் எமோஷனுக்கு இணையான ஒரு விஷயம் தூக்கத்தை நாம சரியான தன்மையில அடைந்து கொள்ளாமல் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்வார்கள், எனக்கு தூக்கம் வரவில்லையே, என்ன செய்வது என்று. அவர்களுக்கான பதில், முதலில் நாம் தூங்குவதற்கான மனநிலையை ஏற்படுத்தி கொண்டு அதற்கான சூழலில், அதாவது இருள் சூழ்ந்த சூழலில் நம்மை இருத்திக் கொள்ள வேண்டும். தூக்கம் என்பது வெறும் இளைப்பாறுதல் மட்டுமல்ல, அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இறை அருள் என்பதை நாம் உணர வேண்டும். ஸோ உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த மைண்டுக்கு வரணும். இரவு வந்துருச்சு, தூக்கம், அதாவது நாம தூங்கல, நாம தூங்க வைக்கப்படுறோம், தூக்கம் நம்மளை வந்து அடையுது. அதற்கு தகுதியான நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் அது நம்மை வந்து அடையும். இல்லாட்டினா தூக்கம்ன்றது ஏதோ நீங்க போய் கண்ண முன்னு வந்துடுற விஷயம் கிடையாது. இது நமக்கு தரப்படக்கூடிய இறை அருள். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்வோடு தயார் நிலையில் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரவுகளில் எந்த விதமான செயல்பாடுகளிலும் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிராமல் தூக்கம் கிடைக்க வேண்டும் என்ற தூய விருப்ப உணர்வோடு சாய்ந்து கண்களை மூடி அமைதியாகவும் பொறுமையாகவும் நாம் காத்திருக்க வேண்டும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த இரவு 9 மணிக்கெல்லாம் நமது அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டு உறங்க செல்ல பழகுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 9 மணி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த 9 மணிக்கு நம்ம உடம்புல வந்து அந்த மூவெப்ப மண்டலம் இயங்க தொடங்கக்கூடிய நேரம். மூவெப்ப மண்டலம் என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்ப எழுச்சிகளை எல்லாம், அதாவது தேவையற்ற வெப்ப எழுச்சிகளை எல்லாம் தளரச் செய்து நம்மை தூக்கத்தை தூக்கத்தை முழுமையாக அனுபவித்துக் கொள்வதற்கு, அடைந்து கொள்வதற்கு தகுதிப்படுத்தக்கூடிய, தயார்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 9 மணிக்கு அது இயங்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம வந்து எல்லா விதமான ஒர்க்ல இருந்து ரிலீவ் ஆனா மட்டும்தான் அந்த ட்ரிபிள் வார்மர் மூவெப்ப மண்டலம் வந்து இந்த சமப்படுத்துதல் வேலையை செய்யும். இந்த பக்கம் சமப்படுத்திக்கிட்டே இருக்கு, இந்த பக்கம் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே தான் வெப்பம் ஏறிக்கிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ 9 மணிக்கு டு 9:30க்குள்ள நம்ம வந்து எல்லா ஒர்க்ல இருந்து ரிலீவ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் அந்த மணியை நான் அங்கே குறிப்பிட்டிருக்கேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு பண்றது வேற. ஆனா டெய்லியே இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு இங்க மீண்டும் படிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப தூக்கத்துக்காக காத்திருத்தலை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கோம். இப்ப தூக்கத்திற்காக காத்திருத்தல் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. அவ்வாறான உணர்வு நிலையில் நிச்சயமாக தூக்கம் என்ற அருள் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு நமக்கு முழுமையாக அருளப்படும். ஸோ அந்த ப்ரீ ஸ்லீப், த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த இந்த டேர்ம் வந்து நம்ம சமூகத்துக்கு இன்னைக்கு வந்து மிக முக்கியமான தேவையான ஒரு டேர்மா மாறணும். தூக்கத்துக்கு தயாராகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். இன்னைக்கு தூக்கத்தையே யாரும் மதிக்கிறது இல்லை. அப்ப தூக்கத்துக்கு தயாராகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படிங்க கொண்டு வர முடியும் அப்படின்னா வேற வழியே கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயத்துல எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு. சாதாரண காய்ச்சல் வந்தா கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. ஆன்டிபயாட்டிக் போடுற அளவுக்கு ஆயிடுது. சில பேருக்கு ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு ஆயிடுது. முன்னாடி எல்லாம் அந்த அளவுக்கான பலகீனங்களோட இல்ல. காய்ச்சல் வந்தா தாங்குவாங்க. ஒரு பேராசிட்டமால் போடுவாங்க மிஞ்சி போனா. இன்னைக்கு வந்து பேராசிட்டமால் போட்டாலும் அடங்க மாட்டேங்குது. ஆன்டிபயாட்டிக் போட்டு ஆகணும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம சமூகத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுக்கு காரணமே வந்து இந்த இரவு தூக்கத்தை, இரவு பொழுதை நாம் கண்ணியப்படுத்தாமல், மதிக்காமல் இருப்பதுதான். ஸ்பிரிச்சுவலான பெனிஃபிட்ஸுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். பேசிக்கான உடல் ஆரோக்கியத்திலேயே நம்ம ஃபெயிலியர் ஆகுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை தான் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்போ தூக்கத்துக்கு தயாராகுதல் என்ற ஒன்றை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு 9 மணி 9:30க்கு எல்லாரும் லீவ் ஆயிட்டு சும்மா கண்ணை மூடி மட்டும் அப்படியே சாஞ்சு உட்காந்துக்குங்க. நல்லா சாஞ்சுக்குங்க. தலகாணி வச்சு இல்ல ரெக்லைனர்ல வச்சு நல்லா சாஞ்சு காலை நீட்டி ஹாயா உட்காந்து அப்படியே உட்காருங்க. தூக்கம் வர்றப்போ வரட்டும். தூக்கம் வரலையே, நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன், டிவி பார்த்துட்டு இருக்கேன், பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், சொற்பொழிவு கேட்கிறேன், எதையுமே கேட்க வேண்டாம். எல்லாமே ஒர்க் மோடு தான். எல்லாமே ஒர்க் மோடு. காதுமே இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. நீங்க கண்ணையாவது அப்பப்ப விழித்து விழித்து மூடுகிறீர்கள். ஆனால் காது எப்போதும் திறந்தே இருக்கிறது.
காது சிறுநீரகத்தினுடைய சக்தியை கொண்டு நீங்கள் காலை எழுந்தது முதலாக நீங்கள் உறங்கச் செல்லும் வரை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய இயக்கத்தை நாம் உணர்பவர்களாக இல்லை. அவ்வளவு சத்தம் கேட்டுக்கிட்டே தாங்க இருக்குது. அப்போ கிட்னியோட எனர்ஜி செலவழிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இரவு தான் அதுக்கு ஒரு ரிலீஃப். அப்பையும் காதுல ஒன்ன மாட்டிக்கிட்டு அந்த காதை நம்ம எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி இன்னொன்னு சில கட்டுரைகள்லாம் இருக்குது. காதை எப்படி தளர்த்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கட்டுரைகளை நாம் வாசிக்க இருக்கணும். அப்போ எதையுமே கேட்கக்கூடாது. சொற்பொழிவா இருந்தாலும் கேட்கக்கூடாது. இரவு என்பது அது ஒரு இளைப்பாறுதலுக்கான நேரம், இறைவனை சந்திப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அப்போ தூக்கத்தின் மதிப்புகளை உணராமல் விருப்ப உணர்வோடும் நன்றி உணர்வோடும் காத்திருந்து அதனை வரவேற்காமல் இருப்பவர்களுக்கு வருவது மயக்கமே அன்றி தூக்கம் இல்லை. அவங்க சும்மா அப்படியே செடேட் ஆயிடுறாங்க. செடேஷன் தான், அது ஒரு மயக்க நிலை தான், அவ்வளவுதான். எனர்ஜி ட்ரெயினான ஒரு விஷயம்தான். தூக்கம் என்பது அப்படி கிடையாது. அது ஒரு அரவணைப்பு. ஒரு அரவணைத்து அப்படியே உங்களை வருடி கொடுத்து அப்படியே தூங்க வைக்கிறது. நீங்க எனர்ஜியோட தான் தூங்கணும். டயர்டாகி போய் தூங்கக்கூடாது. எனர்ஜியோட தூங்கணும். அது மயக்கம், இது தூக்கம். தூக்கத்துலதான் நீங்க புத்துணர்வு ஊட்டப்படுகிறீர்கள். உங்களுக்கு உயிரளிக்கப்படுகிறது. உங்களுடைய ஆன்மா புதுப்பிக்கப்படுகிறது. உங்களுடைய இறைவனை நீங்கள் சந்தித்து விட்டு வருகிறீர்கள். தூக்கத்தில் தான், மயக்கத்தில் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இன்னைக்கு மனித சமுதாயம் மயக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர தூக்கத்தை யாரும் அடைவது இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு மருத்துவராக நான் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், தூக்கம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லை. ஏற்கனவே சொன்னபடி தூக்கம் என்பது வெறும் இளைப்பாறுதல் மட்டுமல்ல, நமது ஆன்மா நம் இறைவனின் அதி நெருக்கத்தை, நம் படைப்பாளனின் உன்னத தரிசனத்தை பெற்றுவிட்டு திரும்பும் ஒரு புனித நிகழ்வாகும். எனவே நாம் தூக்கத்தை கவனமாக பேணிக்கொண்டு அதனை கண்ணியப்படுத்த வேண்டும். மொத்தத்தில் இதய நோய்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் நமது கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நமது கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் முதன்மையாக நாம் செய்ய வேண்டியது நமது இரவு தூக்கத்தை முறையாக பேணிக்கொள்ள தொடங்குவதாகும். தூக்கத்தை முடிச்சாச்சு. அடுத்து கல்லீரலின் ஆரோக்கியம் சார்ந்து நாம் கொள்ள வேண்டிய முக்கியமான புரிதல், ரசாயன மருந்து மாத்திரைகளை நாம் உட்கொள்வதும் நம்முடைய கல்லீரலின் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயலே ஆகும் என்பதை புரிந்து கொள்வது. உயிர்கூறுகள் இல்லாத ரசாயன நச்சுக்களின் இன்னும் உடலுக்கு ஒவ்வாத பல்வேறு உணவு கூறுகளின் பாதகங்களை முறித்து அழித்து வெளியேற்றி உடலின் தூய்மை தன்மையை பாதுகாப்பது நமது கல்லீரலின் மிக முக்கிய பணியாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். கல்லீரலுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதுல முக்கியமான வேலை நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய உணவு அல்லாத விஷயங்களை, உணவு அல்லாத விஷயங்கள் அப்படின்றதுனா என்னன்னா உயிர் இல்லாத விஷயங்கள், நச்சுக்கள், உடலுக்கு தகாதவைகளை இனம் கண்டு முறித்து அழித்து, அதாவது இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்குங்க. இப்ப நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மருந்து உணவு கிடையாது. அப்ப அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த கல்லீரல் என்ன பண்ணுது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுது. இது ரைட்டான ஒரு விஷயம் கிடையாது, ஏன் உள்ள வருது, இனம் காணுகிறது, ஐடென்டிஃபைங். அதுக்கப்புறம் முறிக்கிறதுன்ற ஃபர்தரா எந்த விதமான ஸ்டெப்பும் அது எடுக்காத அளவுக்கு அதை நிறுத்துது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அழிக்குது. அதுக்கப்புறம் அது வெளியேற்றுது. இப்ப இனம் காணுதல், முறித்தல், அழித்தல், வெளியேற்றுதல், இதெல்லாம் கல்லீரல் செய்யுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி பேட்டர்ன்ஸ்ல அது ஒர்க் பண்ணி அதை கிளியர் பண்ணுது. கல்லீரல் ஒரு நாள் வேலை செய்யலைன்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடும். அப்போ மருந்து மாத்திரைகள் என்பது உள்ள வர 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 கல்லீரல் அதனுடைய சக்தியினுடைய ஒரு பகுதியை கான்ஸ்டன்டா ஒதுக்கிருச்சு. எதுக்கு? மருந்து மாத்திரைகள் எதிர்க்கிறது. அதாவது எப்பயாவது மருந்து மாத்திரை சாப்பிட்றதே வேணாங்கிறோம். ஆனா தொடர்ச்சியா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்கலாம் யோசிச்சு பாருங்க. டயபெட்டிக், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, நிறைய விஷயங்களுக்கு இப்பெல்லாம் டெய்லி சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்துருச்சு. சத்து மாத்திரைகள்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாமே உணவு அல்ல. இந்த ரசாயனங்களை எதிர்ப்பதற்கு, அழிப்பதற்கு, முறிப்பதற்கு கல்லீரல் ஒரு எனர்ஜி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கு. தூக்கத்துலதான் கல்லீரல் சார்ஜ் ஆகுது. தூக்கமும் சரியா இல்ல, மருந்து மாத்திரைகள் உள்ள வருதுங்கும் போது கல்லீரல் எந்த அளவுக்கு பலகீனமாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இப்போ பாடி சுத்தமா இருக்கணும்னா கல்லீரல் எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருக்கும். எனவே அடிக்கடியும் தொடர்ச்சியாகவும் ரசாயன மருந்துகளை உட்கொள்ளுதலும், காலாவதி நாள் நீட்டிப்பிற்காக மற்றும் இதர காரணங்களுக்காக ரசாயன கலப்புகள் சேர்க்கப்பட்ட உணவுகளை, அதாவது
புட்டிகளில் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதும் நமது கல்லீரலை அதன் கழிவு நீக்க பணிகளிலேயே முழு நேரமும் ஈடுபடுத்தி இருக்கும். இதனால் கல்லீரலுக்கான ஓய்வு தன்மை வெகுவாக பாதிக்கப்பட்டு கல்லீரலுக்கும் இதயத்திற்குமான தொடர்பு தன்மைகளும் பாதிப்புக்குள்ளாகலாம் என்பதையும் எச்சரிக்கை உணர்வோடு நினைவு கொள்ளும். இப்ப கல்லீரலுக்கு 1000 வேலை இருக்குது. ஆனா இந்த கழிவுகளை எதிர்க்கிறதுக்கே ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டே இருந்தா மீதி வேலைகளை யார் பார்க்க? அதுதான் இங்க சொல்லும். எனவே மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதை நாம் கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக காய்ச்சல், சளி, தலைவலிகளுக்கு ரசாயன மாத்திரைகள் என்பது கூடவே கூடாது. ஏனென்றால் சளியும் காய்ச்சலும் தலைவலியும் நம்முடைய உடலால் நிகழ்த்தப்படும் நன்மையான கழிவு நீக்க பணிகளின் விளைவுகள் என்பதை உணர்ந்து கொண்டு அது போன்ற நேரங்களில் நாம் பொறுமையாக இருக்கும். சளி, காய்ச்சல், தலைவலி இது 3 தான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. சளி, காய்ச்சல், தலைவலி மட்டும் நமக்கு வரலைன்னா கழிவுகள் இன்னும் ஆழமான தேக்க தன்மைகளுக்கு போய்விடும். சளி, காய்ச்சல், தலைவலியில இந்த இந்த கழிவுகள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி உள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியேற்றப்படுகிற நிகழ்வு தான் இந்த சளி, காய்ச்சல், தலைவலி. இதை நிகழ நாம் அனுமதிக்கணும். அனுமதிக்கல அப்படின்னா கழிவுகள் வீரியம் பெற்றுவிடும். சரியா? அதனால நம்ம முக்கியமா எதுக்கு தெரியுமா மாத்திரையே போடக்கூடாது? சளி, காய்ச்சல், தலைவலி தான் மாத்திரையே போடும். சளி, காய்ச்சல், தலைவலிக்கு மாத்திரை போட்டீங்கன்னா மற்ற மாத்திரைகள் போடுறதுக்கான அவசியம் உருவாயிடும். பல்வேறு உணவு மற்றும் வாழ்வியல் தவறுகள் மூலம் கழிவுகளை நாம் தானே நமக்குள் ஏற்படுத்தி கொண்டோம். எனவே அந்த கழிவுகளை நமது உயிராற்றலானது உடலை விட்டு வெளியேற்றி நம்மை தூய்மைப்படுத்தும் போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டியதும் நம்மீதே கடமையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். பொறுமை என்பது, அதுவும் சரியான புரிதலுடனும் நம்பிக்கையுடனும் கூடிய பொறுமை என்பது ஒரு சக்தி மிக்க மருந்து. உலகத்தின் எந்த ஒரு நோயையும் துன்பத்தையும் இந்த ஒரு மருந்தை கொண்டு நிச்சயமாக சுகமாக்கி கொள்ள முடியும். எனவே நாம் நமது சுகவீனங்களின் போது நிச்சயமாக பொறுமையாக இருக்க பழக வேண்டும். இப்போ இந்த கட்டுரையை பத்தின விளக்கங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? எதுக்காக தெரியுமா? இது நாம் பொறுமையாக இருப்பதற்கு உதவி செய்யும். ஞானங்கள் பொறுமையாக இருப்பதற்கு நமக்கு உதவி செய்ய வல்லவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பத்தின ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு அதன் மீது நாம் பொறுமையை வெளிப்படுத்துவோம். பொறுமை வந்துருச்சுனாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பொறுமை என்பது உயிரோட்டத்தினுடைய ஊற்று. எங்க பொறுமை இருக்குதோ, அதுவும் சரியான புரிதலுடனும் நம்பிக்கையுடனும் கூடிய பொறுமை எங்க இருக்கிறதோ அவங்க மாபெரும் வெற்றிக்கு தகுதியானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், சரிங்க. ரொம்ப முடியலைங்க, பொறுமையா இருக்க முடியலைங்க, நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க, வழி எனக்கு தானேங்க தெரியும். தேவைப்பட்டால் இயற்கை மருத்துவ வழிமுறைகளை நாடிக்கொள்ளும். அதுவும் மிக முக்கியமாக நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகள், கொழுப்பு மற்றும் தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய நிலைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அவங்களே போய் சாப்பிடல, அவங்கள பயமறுத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய நிலைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அக்குபஞ்சருக்கு வாங்க, சித்த மருத்துவத்துக்கு போங்க, ஆயுர்வேதத்துக்கு போங்க, ஹோமியோபதிக்கு போங்க. இவங்க எல்லாமே எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ஓரளவுக்கு உங்களோட வலிகளை மேனேஜ் பண்ணி ரூட் காசையும் ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து அந்த ரூட் காசை நீக்கிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மருத்துவ முறைகள். அதுதான் இங்க நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அந்த மருத்துவங்களை நாடி பக்க விளைவுகள் இல்லாத நன்மையான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளும். இறுதியாக ஒரு செய்தி, எந்த ஒரு பெரிய நோய்த்தன்மையும் ஒரே நாளில் ஒரே இரவில் நமக்குள் உருவாகி விடுவதில்லை. வாழ்வியல் அம்சங்கள் மற்றும் அவைகளுக்கான ஒழுக்க நெறிகள் பற்றிய சரியான புரிதல்கள் இல்லாமல் அன்றாடம் நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகளின் தொகுப்பு தான் பெரிய தொந்தரவுகளாக மாறி வெளிப்படுகின்றன என்பதை உணர்ந்து கொண்டு நமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் அதற்குரிய ஒழுங்குகளை பேணிக்கொண்டு இன்று முதலாக ஆரோக்கியத்தின் பாதையில் உறுதியாக பயணிக்க ஆரம்பிப்போம். இறைவன் அவன் புறத்திலிருந்து அருளையும் வழிகாட்டல்களையும் கொண்டு நமக்கு உதவி செய்யட்டும். இறைவன் போதும். ஸோ இந்த கட்டுரை ரொம்ப முக்கியமான கட்டுரை. தூக்கத்தை பற்றி பல நிகழ்வுகள்ல நாம வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். அதை கேட்டுட்டு அப்படியே மூவ் ஆயிடாதீங்க. அது என்னதான் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பார்த்து அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க நாம ரூட் காஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் ரொம்ப கவனம் செலுத்துறோம். சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணி மக்களையும் நம்மளையும் ஏமாத்திக்கிறதுக்கு இங்க டைம் இல்லை, காலம் போய்கிட்டே இருக்குது. ரூட் காஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஆகணும். ரூட் காஸ் அட்ரஸ் பண்றதுக்கு நமக்கு அந்த பாதையை, அந்த பயணத்தை லேசாக்கக்கூடிய விஷயம் தான் தூக்கம்.
அதாவது நல்லா தூங்கிட்டீங்க அப்படின்னா எந்த இயற்கை மருத்துவம் 100% உங்களுக்கு வேலை செஞ்சிடும். இயற்கை மருத்துவத்துக்கு போயிட்டாலே நமக்கு பூரணமா சுகமாயிடும். இயற்கை மருத்துவத்துக்கு போய் பூரணமா சுகம் ஆகல அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு சுகமாகும். அலோபதியில கண்டிப்பா சுகமாகும். இப்ப இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. அதை நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும்னா தூக்கத்தை நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். எனக்கு தூக்கம் வரலையே அப்படின்ற பேச்சே கிடையாதுங்க. தூக்கம் வரலன்னா பரவாயில்ல, எந்த வேலையும் செய்யாம கண்ணு மூடி உட்காருங்க, பொறுமையா இருங்க. தூக்கம் வந்துடும். தூக்கம் வராம போகாது. இந்த மைண்ட் செட்டை உருவாக்குனா தூக்கம். தூக்கத்திலிருந்தா எல்லாமே தொடங்கும். மருந்து மாத்திரைகள் நிப்பாட்ட சொல்றாங்க இல்லையா அக்குபஞ்சர் மருத்துவர்கள். நீங்க தூங்கிட்டீங்கன்னா மருந்து மாத்திரை நிப்பாட்டுறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. தூங்கலைன்னா மருந்து மாத்திரை நிப்பாட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனை பண்ணும். தூக்கம்தான். மருந்து மாத்திரைகள் வேண்டாம், இது நச்சு, இது நமக்கு கேடு, இது இல்லாம நம்ம கண்டிப்பா சுகமாயிட முடியும்ன்ற நம்பிக்கையவே உங்களுக்கு தூக்கத்தின் மூலமாகத்தான் நீங்கள் அடைய முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, வாழ்வியல் ஒழுங்குகளை கடைபிடிப்பதற்கே நமக்கு கல்லீரலுடைய ஆற்றல் தேவை, தூக்கம் தேவை. தூக்கம் இல்லாத ஒருத்தர்னால லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாது, கன்சிஸ்டன்சியா இருக்க முடியாது. அதனால தூக்கம் என்பது மிகவும் முக்கியம் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்த கட்டுரை வாசிக்கலாம். இது ஒரு முக்கியமான கட்டுரை. அடிப்படை, அதாவது ஒரு இயற்கை மருத்துவம், இறைவழி மருத்துவத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை விளக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரை. உயிரும் மனமும் உடலும் இறைவழி மருத்துவத்தின் அடிப்படைகள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள அத்தனை உயிர்களுக்குள்ளும் படைப்பாளனின் அம்சம் இருக்கின்றது. அதன் ஒரு முதன்மையான தன்மையை உயிர் அல்லது உயிராற்றல் என்று சொல்லலாம். நம்ம இறைவனுடைய படைப்பு, நம்மள மாதிரி எத்தனையோ படைப்புகள் இருக்குது. அந்த படைப்புகளுக்குள்ள படைப்பாளனுடைய சாரம் இருக்குது. அந்த சாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், முதன்மையான விஷயம் என்னது? உயிர். அப்ப அந்த உயிர் ஆற்றல் என்பது ஒரு பரிசுத்தமான, நமது அனைத்து விதமான இயக்கங்களுக்குமான ஒரு ஆதாரமான சக்தி. உயிராற்றல் என்பது ஒரு பரிசுத்தமான, நமது அனைத்து விதமான இயக்கங்களுக்குமான ஆதார சக்தி. எங்கெல்லாம் ஒரு இயக்கம், ஒரு அசைவு இருக்கின்றதோ, எங்கெல்லாம் மாற்றம் நிகழ்கின்றதோ, அங்கெல்லாம் உயிராற்றலின் இருப்பு இருக்கின்றது என்றே அர்த்தம். நமக்குள் உயிராற்றல் செயல்பட்டு கொண்டிருப்பதை நமது உடல் மற்றும் மனதின் இயக்கங்கள் மூலம் நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஸோ நான் இப்போ பேசுறேன், உயிர் இல்லாமல் பேச முடியுமா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது, உயிர் இல்லாமல் கேட்க முடியுமா? நம்ம மனசுல 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, மனதின் இயக்கம் தான் அது. அப்போ நமக்குள்ள உயிர் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிரினுடைய இயக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது ஒரு பிரைம் கான்சியஸ்ல இல்லை, பட் நாம அதை ரியலைஸ் பண்ணவங்களா தான் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். இந்த உயிர் ஆற்றலை ஒரு பிரகாசமான ஒளி என்று உருவகப்படுத்தி கொள்ளும். ஒரு பெரிய லைட், ஒரு பிரைட்டான லைட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்முடைய மனம். நம் வாழ்வின் அடிப்படையே நமது மனம்தான். மனதை கொண்டுதான் நாம் மனிதர்கள். நமது மனதைத்தான் நாம் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம மனசை தான் நாமான்னு உணர்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம மனசுல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நாம யாருன்ற எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தந்துகிட்டு இருக்கு. இந்த சுய உணர்வு, சுய பிரக்ஞைன்னு சொல்றாங்களா இல்லையா, அது நம்ம மனசுதான். அது நம்ம மனசுதான் அப்படி ஃபீல் பண்றோம். இப்ப இந்த மனசை என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்கலாம். ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு கண்ணாடி. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி டோர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஷோரூம்ல எல்லாம் போனீங்கன்னா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க உருவகப்படுத்தி கொள்ளுங்க. உயிரை ஒளின்னு சொல்லிட்டோம், இதை ஒரு கண்ணாடி டோர்னு சொல்லிட்டோம். அடுத்து நம்முடைய உடல். நமது உடல் என்பது மிகச் சிறப்பான பருக்கட்டமைப்புகளை கொண்ட ஒரு அமைப்பாக, ஒரு நுட்பமான இயந்திரம் போல நம் இறைவனால் நமக்கு படைத்தளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மெஷின் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். நமது உடல் எனும் இயந்திரத்தின் ஒவ்வொரு அங்கமும் உயிராற்றலை கொண்டுதான் இயங்க முடியும். உடலின் இயக்கம் என்பது முழுக்க முழுக்க நமது உயிராற்றலை கொண்டு மட்டுமே தான். பாடி ஒரு மிஷின், ஏகப்பட்ட சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிஷின் வச்சுக்கோங்க. அந்த மிஷின் இயங்கணும்னா அதுக்கு உயிராற்றல் வேணும். ஆக உயிர், மனம் மற்றும் உடல் ஆகியவை நமது படைப்பமைப்பின் அங்கங்களாக இருப்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றோம். இந்த உணர்வு தான் நமது இருப்பின் விழிப்புணர்வா. நம்ம உயிர், மனசு, உடல், இதுதான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸினுடைய கான்சியஸ்னஸ். நமது உயிரை ஒளியாகவும், நமது மனதை ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு கண்ணாடியாகவும், நமது உடலை ஒரு நுட்பமான இயந்திரமாகவும் நாம் உருவகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ரைட்? அந்த அடிப்படையில்
நமது உயிர் எனும் ஒளி நமது மனதின் மூலமாக ஊடுருவி, அதாவது மனசுங்கிறது கண்ணாடி தானே, கண்ணாடி கதவு தானே, அந்த கண்ணாடி கதவு வழியா தாண்டி நம்முடைய உடலை அடைகிறது என்பது நமது உடல் இயங்கியலின் அடிப்படையா. இதை நாம் புரிந்து கொள்ளும். ஸோ நம்மளோட டோட்டல் பிசியாலஜி என்னது? உயிர் மனதை கடந்து உடலை வந்து அடைகிறது. உடல் அந்த உயிராற்றலை கொண்டுதான் இயங்குகிறது. அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ உயிர் எனும் அந்த இயக்கும் ஆற்றல், அந்த தூய்மையான ஒளி, அதன் பரிசுத்த தன்மையில் முழுமையான அளவில் நம் பருவுடலில் பாய்ச்சப்படும் போது உடல் எனும் இயந்திரம் மிகச் சிறப்பாக அதனது இயக்கங்களை செய்து கொள்ள முடியும். உடலின் இயக்கங்களில் குறைபாடு என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஆனால் நமது உயிர் எனும் அந்த ஒளியானது நமது மனம் எனும் தளத்தை கடந்தே உடலை அடைய முடியும் என்ற தன்மை இருப்பதை நாம் அறிந்தோம். கிளியரா புரியுதுதானே? இப்போ உடம்புக்கு என்ன தேவை? உயிராற்றல் தேவை. உயிராற்றல் இருக்குது, இல்லாம ஒண்ணும் இல்லை. ஆனா அது மனசை கடந்துதான் உடலை வந்து ரீச் பண்ண முடியும். இப்ப இந்த மனசு அப்படிங்கிற அந்த கண்ணாடி டோரு எந்த அளவுக்கு கிளியரா இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த உயிருங்கிற லைட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மிஷின் மேல விழுகும். அதே மாதிரிதான். அப்போ மனதில் கரைகளும் அசுத்தங்களும் இருக்குமாயின், மனதில் இருக்கக்கூடிய கரைகளும் அசுத்தங்களும் என்னது? கெட்ட எண்ணங்கள் தான், கெட்ட குணங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது உடலுக்கான உயிரின் பிரகாசத்தை, அதன் தூய்மை தன்மையை, அதன் அளவை மழுங்கடிக்கும் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைவருக்குள்ளும் உயிர் இருக்கின்றது, அனைவருக்கும் உடல் இருக்கின்றது. ஆனால் அனைவரும் ஒரே மாதிரியான ஆரோக்கிய தன்மையில் இருக்கின்றோமா என்றால் இல்லை என்பதுதானே பதிலாக இருக்கும். எல்லாருக்குள்ளயுமே ஒரே மாதிரியான உயிர் தான் இருக்குது, வேற வேற உயிரெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மிஷின் தான், உடல் அப்படிங்கிற மிஷின் தான். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரியான ஆரோக்கியத்தில் இல்லையே. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மனசு கிடையாது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக உயிருக்கும் உடலுக்கும் நடுவே இருக்கும் ஏதோ ஒன்றுதான் ஒரு மனிதனின் உடலின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. அந்த ஒன்றுதான் மனம். நம் ஒவ்வொருவருடைய உடலின் ஆரோக்கியத்தை தீர்மானிப்பது நம்முடைய மனமே அன்றி வேறில்லை என்பதை நாம் உணர வேண்டும். நம் உடலில் ஏற்படும் எந்த ஒரு நோய்க்குமான மூல காரணமாக நாம் அறிய வேண்டியது நமது உடலுக்கான உயிராற்றலின் அளவும் தரமும் குறைந்திருப்பது என்பதையும், அதற்கு நமது மனம்தான் காரணம் என்பதையும். வேறு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இப்ப இருந்துகிட்டு இருந்தாலும் சரிங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, முடி கொட்டிருச்சு, காது கேட்கல, கண்ணு தெரியல, வாட் எவர் இட் இஸ், நீங்க உங்களுக்கான ரூட் காஸ் ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய உடலுக்கு போதுமான உயிராற்றல் வந்து சேரவில்லை. ஏன் வந்து சேரல? என்னுடைய மனதில் ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்கிறது. அதனால இந்த உடலுக்கு உயிராற்றல் கம்மியா வந்து சேருது. அதுதான் எனக்கு பிரச்சனை. ரைட்? இப்போ நான் என்னுடைய இந்த பிரச்சனைய கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என் மனசுலதான் நான் போய் ஒர்க் பண்ணணும். அது வரைக்கும் நான் வலியோட ஒர்க் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு நல்ல இயற்கை மருத்துவம் எடுத்துக்கோங்க, வலி கொஞ்சம் குறையும், மேனேஜபிளா இருக்கும். அந்த சுகமான தன்மையில நீங்க உங்க மனசு சார்ந்த குற்றம் குறை என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதை திருத்திக்கங்க. அதை திருத்திக்கிறதுக்கான முயற்சியில் நீங்க தீவிரமா இருக்கும்போது நீங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை மருத்துவங்களும் இன்னும் நல்லா வேலை செய்யும். முழுமையான சுகமே உங்களுக்கு கிடைச்சிடும். உங்க மனசு சுத்தமான எவ்வளவு உயிராற்றல் கிடைக்குமோ அந்த அளவுக்கு உயிராற்றலே கிடைச்சிடும். ஏன்னா நீங்க உறுதியா சின்சியரா உங்க மனசை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் நோய்களை மூல காரணத்தை சரி செய்து கொள்வதற்கான ஆகச்சிறந்த இறைவழி என்பதை நாம் புரிந்து கொள்வது. அப்போ நம்முடைய உயிருக்கும் உடலுக்கும் நடுவே இருக்கும் நம் மனம்தான் நம்முடைய மையம். நம் மனம் அதன் தூய்மை தன்மையில் நிலைத்து இருக்கும் போது உடலில் நோய்கள் இருக்காது. ஏனெனில் அது உடலுக்கான உயிரின் பிரகாசத்தை மழுங்கடிக்காது மற்றும் அதன் பாய்ச்சலின் வீரியத்தை குறைக்காது. ஆனால் மனம் கெட்ட உணர்ச்சிகளால், அதாவது கெட்ட எண்ணங்களாலும் குணங்களாலும் இறை நிராகரிப்பிலும் நிறைந்து அசுத்தமடைந்திருக்கும் போது உடலுக்கான உயிரின் ஒளி மங்கும். பற்றாக்குறையுடன் கூடிய உயிராற்றலை கொண்டு உடலின் அன்றாட இயக்க மற்றும் பராமரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படாது. இதுவே உடல் சார்ந்த நோய்களின் தொடக்கமாகும். இப்போ பாடி என்ன பண்ணுது? அதுக்குள்ள வந்து நிறைய வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது, மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. புத்துணர்ச்சி, ஒவ்வொரு செல்லுமே என்ன ஆகுது? புதுசாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதா? இதுக்கெல்லாம் உயிராற்றல் வேணுமா இல்லையா? அப்ப இந்த மிஷின் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன வேணும்? உயிராற்றல் வேணும். உயிராற்றல் குறையும் போது இந்த இயக்கம் குறைஞ்சு போய், இந்த இயக்கம் குறையாத நோய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உடலில் ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் அதன் மூல காரணத்தை நாம் உடலில் தேடக்கூடாது, மனதில் தான் தேட வேண்டும் என்ற அடிப்படை நோயறிதல் ஞானத்தை நாம் இங்கே பெற்றுக்கொள்வோம். மேலும்
ஒரு மனிதனின் வாழ்வு மேம்பட வேண்டுமெனில் அதற்கான பணிகளும் உடலை விட மனதில்தான், அதாவது மனதிற்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் ஆற்றலை அடிப்படையாக கொண்ட வாழ்வியல் முறைகள் மற்றும் மருத்துவ முறைகளின் அடிப்படை கோட்பாடு. எனர்ஜி தெரப்பிஸ் சொல்லக்கூடிய அடிப்படை என்னது? நீங்க பாடியை விட வேண்டாம், பாடிக்கு எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லல, செஞ்சுக்கோங்க. ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்க மைண்டுக்கும் தேவையான விஷயங்களை முழுமையா செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம அதனாலதான் அக்குபஞ்சர் அப்படிங்கறத தாண்டி இறைவழி தியானம் அப்படிங்கறது நம்ம முதன்மைப்படுத்தும். அக்குபஞ்சரும் பண்றோம், இறைவழி தியானமும் சேர்க்கிறோம். இறைவழி தியானம் இறைவழி தியானம் என்பது மனதை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை. அதையும் மருத்துவத்தை சேர்த்து பண்றோம். அதுதான் ஒரு நியாயமான மருத்துவ தர்மம். நோயை குணப்படுத்தணும், மீண்டும் நோயே வராம இருக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம அவங்களுக்கு சொல்லணும்னா மனசுலதான் ஒர்க் பண்ணும். இப்போ மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும் என்பதுதான் மேற்சொன்ன அத்தனை புரிதல்களின் ரத்தின சுருக்கம். ஸோ மனசுதான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதாவது மனம் தூய்மையானால் வாழ்க்கை தூய்மையாகும், மனம் தூய்மையானால் மருத்துவமே தேவைப்படாத சுகமான வாழ்வு நமக்கு சாத்தியமாகும். மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் மனம் தூய்மையாக இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். நம்ம மனசுல கவலை இருக்குது, துக்கம் இருக்குது, பயம் இருக்குது, கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, துரோக மனப்பான்மை இருக்குது, பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் மனசுல இருக்குது, இது எனக்கு வேண்டாம், கண்டிப்பா இதுல இருந்து என்னுடைய மனம் தூய்மை அடையணும் அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு விஷ் இருக்கணும். இதுதான் அடிப்படை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்களை நியாயப்படுத்தக்கூடாது. அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா இருக்குது, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். கவலை, துக்கம், பயம், கோபம், பெருமை, பொறாமை போன்ற அந்த கெட்ட உணர்ச்சிகள் நம் மனதிலிருந்து நீங்கி நாம் தூய்மை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை நாம் உறுதியாக நம் மனதில் கொள்ள வேண்டும். நமது மனதின் தூய்மைக்கான அந்த உணர்தலும் விருப்பமுமே பிரார்த்தனையாகும். இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் நாம் மேற்கொள்ளும். இறைவன்கிட்ட நீங்க பிரார்த்தனை வைக்கிறீங்களா? இந்த பிரார்த்தனை வச்சா போதும். இறைவனை, எனக்கு உன்னுடைய நற்குணங்களை தா, உன் புறத்திலிருந்து எனக்கு நற்குணங்களை கொண்டு எனக்கு உதவி செய். குணம் வந்துருச்சுனாலே எல்லாமே வந்துடும். குணம் வந்துருச்சுனாலே எல்லா விதமான உலகத்தின் நன்மைகளும் உங்களை தேடி வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். பிரார்த்தனை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆக நம் வாழ்வு சுகமானதாக இல்லையா, நம் உடல் சுகமாக இல்லையா, ஒரு மருத்துவரை தேடி போக வேண்டிய அவசியம் இப்போது நம் வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக நமது மனம் அதன் தூய்மை தன்மையை இழந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது மனதார ஒரே ஒரு பிரார்த்தனை, என் இறைவனே, நல்ல எண்ணங்களை கொண்டும் பொறுமையை கொண்டும் மன்னிப்பை கொண்டும் எனக்கு நீ உதவி செய்வாயாக. உன்னையே நான் முன்னோக்குகின்றேன், உன்னையே நான் வணங்குகின்றேன், உன்னிடமே நான் உதவி தேடுகின்றேன், என்னை நீ நேரான வழியில் செலுத்துவாயாக என்ற இந்த வார்த்தைகளை நமது உள்ளங்களில் உணர்வாக உச்சரித்துக் கொள்ள வேண்டும். இது நமக்கு நாமே செய்து கொள்ளும் ஒரு சக்தி மிக்க மருத்துவம். இதுவே இறைவழி மருத்துவத்தின் அடிப்படைமா. ஸோ இறைவழி மருத்துவம் அப்படின்னா என்னதுங்க? மனதை கெட்ட குணங்களிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ளும், கெட்ட குணங்கள் நீங்க பெற்று இறைவனுடைய நற்குணங்களை மனதில் நிறைத்து கொண்டு அதன் மூலம் உடலுக்கான உயிராற்றலை நிறைவாக்கி கொண்டு உடலின் நோய்களை நீக்கிக் கொள்வதுதான் இறைவழி மருத்துவம். இறைவழி மருத்துவம் தான் மனிதர்களுக்கான மருத்துவம். மனிதர்களுக்கான மருத்துவம் ஏன்னு சொல்றேன்னா, மனிதர்களுக்கு தான் மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மனிதன் தான் மேன்மையை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த விலங்குமே மேன்மையை விரும்பக்கூடியதா இல்லை. எந்த ஒரு சிங்கமும் புலியும், நம்ம இந்த காட்டிலே இருக்கிறோமே, நம்ம எத்தனை நாள் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ஒரு வீடு கட்டிக்கலாம், ஒரு நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு குகை கட்டிக்கலாம், இந்த குகை போர் அடிச்சிருச்சு, ஒரு 3 பெட்ரூம் குகைக்கு போகலாம் அப்படின்னு எந்த விலங்கு நினைக்கிறது இல்லை. அது பாட்டுக்கு மேன்மைகளை யாரும் விரும்புவதில்லை. நாம் மேன்மைகளை விரும்பக்கூடிய மனதை கொண்டவர்களாக இருக்கு. எல்லாருக்குமே மனசு இருக்குது, விலங்குகளுக்கு மனசு இருக்குது. ஆனா அந்த மனசு மேன்மையை விரும்பல, நம்ம மேன்மையை விரும்புறோம், மேன்மைக்கு மேல் மேன்மையை விரும்புறோம். அப்போ நம்முடைய மனசுதான் நம்முடைய அடிப்படை. நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய கரைகளை, குற்றம் குறைகளை நீக்கி கொள்வதுதான் மருத்துவமே. அதுதான் இறைவழி மருத்துவம். அப்ப இன்னைக்கு நம்ம சமூகத்துல என்ன மாதிரி மருத்துவங்கள் பெரும்பான்மையா இருக்கு? மக்கள் பெரும்பான்மை எந்த மருத்துவங்களை நம்புறாங்க அப்படின்னா, உடலுக்கான மருத்துவத்தை நம்புகிறாங்க.
பருவுடல் மட்டும்தான் அவர்களுடைய படைப்பமைப்பின் ஒரே அம்சம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். அது ஒரு தவறான நினைப்பு. அந்த தவறான நினைப்பு தவறான வழிமுறைகளை நோக்கித்தான் அவர்களை செலுத்தும். எனவே மீண்டும் அவர்களுக்கு நோய், நோய்க்கு மருந்து, மருந்தால் ஒரு நோய், அந்த நோய்க்கு ஒரு மருந்து. இந்த பயணத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் உடலை பேணிக் கொள்வதற்கே, உடலை நோய் தன்மைகளிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கான போராட்டத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் வாழ்க்கை என்பது மனதின் பயணம், மனதின் அழகான பயணம்தான் வாழ்க்கை. அப்போ மனதின் பயணம் தொடங்கவே இல்லாம ஒரு வாழ்க்கை முடியுது அப்படின்னா அது என்ன மாதிரியான வாழ்க்கை? இது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய தன்மையில் அமையக்கூடிய வாழ்க்கையா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். பல வகுப்புகளை சொல்ற மாதிரிதான், நமக்கு ஒரு அழகான ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடல் என்பது அந்த வாகனம். மிர்தாத்தின் புத்தகத்தில் அழகா படிச்சோம். கப்பல், அழகான கப்பல் கொடுக்கப்பட்டு, அந்த கப்பலை கொண்டு நாம் அந்த கடலில் பயணிக்க வேண்டும். ஆனால் அந்த கப்பல் பயணிக்கவே இல்லை. கப்பல்லே ஏகப்பட்ட பிரச்சனை. கப்பலை சரி பண்றதுலே இருக்கும், இன்னும் தாண்டவே இல்லை நம்ம. அப்போ பயணம் என்பது எப்போது பயணமே இல்லாத வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற அச்சம், எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மருத்துவம் அப்படிங்கிறதுல ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துறோம் அப்படின்னா, மருத்துவம் மனிதர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு மருத்துவங்கள் அப்படின்னாலே ஹோப் கொடுக்கறது இல்லை, ஒரு பயத்தை கொடுக்குது. மருத்துவம் கமர்ஷியல் ஆயிடுச்சு. மருத்துவத்தினமா ஏதாவது எஜுகேஷன், மெடிசன், இது ரெண்டு தான் இன்னைக்கு செல்வம் கொளிக்கக்கூடிய துறைகள். எந்த கேள்வியும் கேட்காம மக்கள் காசு கொடுக்கக்கூடிய ரெண்டே துறைகள் இது ரெண்டு தான். டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன டாக்டர் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க கேட்டு பாருங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஸ்கூல்ல எவ்வளவு ஃபீஸ் கேட்டாலும் என்ன நீங்க கம்மியா கேட்குறீங்கன்னா அதிகமா வாங்கன்னு கேட்டு கொடுக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. கல்வியை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மருத்துவம் என்பது நமக்கு தேவையில்லை. அடிப்படை அதுதான். கல்வியாக நமக்கு தேவை, மருத்துவம் என்பது நமக்கு தேவையே இல்லை. மருத்துவம் தேவைப்படாத வாழ்க்கைக்கான வழிமுறைகள் இருக்கின்றது. ஆனால் மக்கள் மருத்துவத்திலேயே மூழ்கி கிடக்கிறார். சரி, மருத்துவத்துக்கு போனீங்க, உண்மையான மருத்துவம் என்பது என்ன என்பதை நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது. மருந்துகள், மருத்துவம் தேவைப்படாத ஒரு வாழ்வியலை நோக்கி உங்களை உயர்த்துவதுதானே மருத்துவத்தினுடைய தேவையாக இருக்க வேண்டும், நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் மருத்துவம் உங்களை பிடித்துக் கொள்கிறது, உங்களை கபலீகரம் செய்து விடுகிறது. ஒன்ஸ் நீங்க அந்த வட்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வரவே முடியும். ஆனால் இயற்கை மருத்துவங்கள் என்பது உங்களுக்கு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கும், மனதின் செம்மைத்தன்மைக்கான வழிகளை காட்டுகிறது. எனவே மனித சமுதாயம் அக்குபங்சர் உள்ளிட்ட இயற்கை மருத்துவங்களை நோக்கி, வாழ்வியல் ஒழுங்குகளை சொல்லக்கூடிய இறைவழி வாழ்வியலை நோக்கி நகர வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை நம்முடைய சக்தியை கொண்டு ஏதோ செய்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேருடைய ஆதரவும் அதற்கு இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் நம்மளுடைய இந்த இறைவழி சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இறைவன் உதவி செய்யட்டும். இன்னும் நாம் நன்மைகளை பரப்புவோம், நன்மைகளில் நாம் பெருகுவோம், நம்முடைய சமுதாயத்தையும் நம்மோடு இணைத்துக் கொள்வோம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. மீண்டும் ஒரு வாசிப்பு நிகழ்வில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.